வணக்கம் நண்பர்களே. திருமாவளவனின் வளர்ச்சிக்கு எதிராக திமுக அண்ணா திமுக சதி செய்யறாங்களா? இல்லைன்னு சொல்லிட முடியாதுங்க. ஆமான்னு கூட சொல்லிடலாங்க. ஆனா இந்த சதி எப்படி நடக்குது? திருமா வளர்வதை இந்த இரண்டு பெரிய கட்சிகளும் ஏத்துக்கிறதே இல்லை. என்ன காரணம்? திருமாவளவனை திருமாவளவனை நல்ல ஒரு அரசியல்வாதியை, நன்கு படித்தவரை, நல்ல அரசியல் ஞானம் கொண்டவரை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, ஒரு பட்டியலின சமூகத்துடைய தலைவரா பாக்குறாங்க. ஒரு சிறு பட்டியலின சமூகத்துடைய தலைவரா பாக்குறாங்க. ரொம்ப பவர்ஃபுல் சமூகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. வட மாவட்டங்களில் ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கின்ற அரசியல் ஞானம் பெற்ற, அரசியல் அறிவு பெற்ற ஒரு சமூகத்துடைய தலைவரை தான் பாக்குறாங்க. ஆனா அவர் ஒரு பரந்துபட்ட சமூகங்களுடைய ஒரு தலைவரா இருக்கும்னு நினைக்கிறாரு. அதை எந்த விதத்திலும் அங்கீகரிக்க கூடாது அப்படின்னு திமுக அண்ணா திமுக தொடர்ந்து செயல்பட்டு வருது. திருமாவளவன் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக தேர்தல் அரசியலை சந்திச்சுட்டு வர்றாரு. திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளோடையும் கூட்டணி அமைச்சு போட்டிட்டு இருக்காரு, ஜெயிச்சு இருக்கிறார். ஆனா திமுகவோட அணி அமைச்சு அவர் ஜெயிச்ச விகிதம் தான் அதிகம். கடந்த 7-8 ஆண்டுகளா பார்த்தோம் அப்படின்னா 2019 நடைபெற்ற மக்களவை தேர்தலில் அவரு ஒரு தொகுதி தன்னுடைய தனி சின்னத்திலையும் ஒரு தொகுதி திமுக சின்னத்திலையும் ஜெயிச்சு மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே மாதிரி கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டிட்டு 4 தொகுதிகளில் ஜெயிச்சார். அடுத்த தேர்தலில் அதிக தொகுதிகளை போட்டியிடணும் அப்படின்னு தொடர்ந்து திருமாவளவன் சொல்லாட்டியும் விரும்பிட்டு வர்றாரு. அவங்க கட்சிக்காரங்க வெளிப்படையா சொல்லிட்டு வர்றாங்க. ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கிறது அந்த கட்சியோட கொள்கை. அதை சொன்னா என்ன அப்படின்னு திருமாவளவன் பல தடவை சொல்லிட்டாரு. அப்போனா விஜய் பக்கம் போயிடுவாரோ அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இல்ல வாய்ப்புல நாங்க பேசாம தான் இருப்போம், கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் அரசுக்கு எதிராக, திமுகவுடைய செயல்பாட்டுக்கு எதிராக பல்வேறு தளங்கள்ல தன்னுடைய விமர்சனங்களை, தன்னுடைய மாற்று கருத்துக்களை ரொம்ப கண்ணியமா அவர் பதிவு பண்ணிட்டே வர்றாரு. முக்கியமாக ஆணவ கொலைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும், சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கிற சமயத்துல ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக ஆணையம் ஒன்றை தமிழக அரசு நியமிச்சது. ஆனா இது ஏத்துக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு திருமாவளவன் வெளிப்படையா சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்னா, ஆணவ கொலைகளுக்கு எதிராக நேரடியாக ஒரு சட்டம் கொண்டு வரலாமே, அந்த அரசாங்கட்ட அந்த உரிமை இருக்குதானே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது இடை ஜாதி மக்களுக்கும், இடை ஜாதியை சேர்ந்தவர்களுக்கும் அல்லது பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் இடையிலான திருமணத்திற்கு எதிராக நடப்பது மட்டுமல்ல. இடை ஜாதியிலே 2 ஜாதிகள் இருப்பாங்க. அந்த சமூகத்தை சேர்ந்த இருவர் திருமணம் செய்து கொண்டாலும் ஆணவ கொலைகள் நடக்கின்றன. ஆகையால இந்த சட்டம் என்பது உடனுக்குடனே கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு திருமாவளவன் வெளிப்படையா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுக திமுக இந்த கட்சிகள் பெருமளவுக்கு இடைஜாதி கிட்ட ரொம்ப பலமான கட்சிகளாக இருக்கு. ஆனா திருமாவளவன் வளர்கிற சமயத்தில் அவர் இந்த கட்சிகள் கிட்டையும் இந்த சமூகத்துக்கிட்டையும் ஆதிக்கம் செலுத்திடுவாரு, ஃபேமஸ் ஆயிடுவாரு, பாப்புலர் ஆயிடுவாரு, ரொம்ப பிரபலம் ஆயிடுவாரு, செல்வாக்கு பெற்றுவாரு அப்படிங்கிற அச்சம் இந்த 2 கட்சிகளுக்கும் இருக்குன்னு திருமாவளவன் நினைக்கிறார். ஆனா அது ஆப்வியஸா தெரியுது, வெளிப்படையா தெரியுது தானே. ஏன்னா இந்த 2 கட்சிகளுமே ரொம்ப பலமான கட்சிகள். கடந்த கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள். ஆகையால ஏதோ ஒரு கட்சி பலமா வருமா அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு குறைந்த இடங்களை கொடுத்து, குறைந்த மரியாதையை கொடுத்து ஒரு எல்லையில வச்சிருக்கணும் அப்படின்னு 2 கட்சிகளுமே நினைச்சிட்டு வந்திருக்கு. இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்தில் திருமாவளவன் இருக்கிறார். அதனாலதான் பல ஊடகங்கள் அவர் பேட்டி காட்டுறாங்க, அவரும் பேட்டி கொடுக்கிற தயாரா இருக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, அடுத்து வருகின்ற தேர்தலில் ஒரு முக்கியமான பாத்திரத்தை, முக்கியமான ரோலை அவருடைய கட்சி திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வகிக்கும், பிளே பண்ணும், முக்கியமான ரோலை பிளே பண்ணும். என்ன அப்படின்னா, அந்த தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறுமோ அந்த வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்களை உருவாக்குவதற்கான தளத்தை அமைச்சு கொடுக்கிற ஒரு களமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கும். எப்படின்னு பாருங்க, விடுதலை சிறுத்தைகள் திமுகவோட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த தேர்தல் அதே அணியை திமுக சந்திக்குது அப்படின்னா, அதே மாதிரி காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், 2 இடதுசாரிகள், அப்புறம் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அதே அளவுக்கு தேர்தலை சந்திச்சதுன்னா கணிசமான வாக்குகள் பெறும். கிட்டத்தட்ட 45% 50% வரை வாக்களை பெற்று அந்த அணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே சமயம் வட மாவட்டங்களில் பாமக 2 கட்சியா இருக்கு. பாமக அநேகமாக அதிமுகவோட போயிடும், அதிமுகவோடு அன்புமணி ராமதாசுடைய பாமக போயிடும். ராமதாசுடைய பாமக திமுக வரணும்னு ஆசை இருக்கு. இருந்தாலும் திருமாவளவனுக்கு குறைந்த இடங்களை கொடுத்து நிறைய இடங்களை வெல்லக்கூடிய சாத்தியம் திமுக இருக்கு, ஸ்டாலினுக்கு இருக்கு. ஆனால் ஒரு வகையில் ராமதாஸ் தலைமையிலான பாமக வருதுன்னா அவருக்கு ரொம்ப அதிகம் கொடுக்க முடியாது. அவர்கள் வந்தால் அது விடுதலை சிறுத்தைகள் பாமகவுக்கு இடையான உரசலை வெளிக்காட்டி அது திமுகவுக்கு எதிராகவே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் எதிராக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை முக்கியமா
கவனிச்சுதான் திருமாவளவன் ரொம்ப கேர்ஃபுல்லா கைகளை நகர்த்துறாரு. என்ன காரணம், அப்படி ஒன்றும் திமுக மீதும் இந்த ஆட்சி மீதும் ரொம்ப திருப்திகரமா இல்லை அப்படிங்கிறது தொடர்ந்து பதிவு பண்றாரு. நல்லா கவனிக்கணும். ஆனால் இது ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி என்பதால் இதனோடு சேர்ந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்றாரு. அண்ணா திமுக பாஜகவை கட் பண்ணிட்டு வந்துச்சுன்னா அதனோட போகும் அவர் தயாராகவாரு. என்ன காரணமே, அது ஒரு பலமான கட்சி. ஆனால் வெற்றி பெறக்கூடிய கூட்டணி அண்ணா திமுக அப்படின்னு இல்ல. வெற்றி பெற்றாக வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் வென்ற 4 எம்எல்ஏக்களை விட அதிக இடங்களை பெற்றாக வேண்டும், வளர்ச்சி பெற்றாக வேண்டும். அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான இலக்கா இருக்கு. ஒருவேளை இந்த மாதிரியான அரசியல் பிரச்சனைகள் வந்தா, பாமக ராமதாஸ் தலைமையில பாமக வந்தது திமுக அணியில் அப்படின்னா, முரண்பாடு வந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அவருக்கு இருக்கிற முக்கியமான ஆப்ஷன் விஜய் கட்சிக்கு திருமாவளவன் போவாரா? என்னங்க இப்ப நடந்த கரூர் சம்பவம் தொடர்பாக எத்தனை விமர்சனங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் விஜய்க்கு எதிராக வச்சிருக்கிறார். ஏன் அந்த இடத்தை விட்டு நீங்கள் சென்று விட்டீர்கள்? ஏன் அங்கு பொறுப்பு ஏற்கவில்லை? ஏன் விஜய்க்கு எதிராக இந்த அரசு நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது அப்படின்னு திரும்ப திரும்ப பேட்டிக்கு சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னா, கூட்டணி கட்சியாக இருக்கின்ற தொல் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சில நிர்வாகிகளுக்கு எதிராக கூட நடவடிக்கை எடுக்க தயாராகின்ற திமுக அரசு ஏன் விஜய்க்கு எதிராக எடுக்க தயங்குகிறது? என்ன காரணம்? அவருக்கு இந்த சூட்சமம் தெரியாம இல்ல. விஜய்க்கு எதிராக நடவடிக்கை எடுத்து விஜய் ரொம்ப பெரிய ஆளாக்கி விட திமுக அரசு விரும்பவில்லை. அது திருமாவளவன் நல்லாவே தெரியும். இல்லைங்க, விஜய் பெரிய ஆளானா என்ன அப்படின்னு திருமாவளவன் நினைக்கிறாரு. ஏன்னால அவருக்கும் ஒரு பலமான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நிச்சயமா நினைக்கிறார். விஜய் ஒரு சாதாரண சக்தி இல்ல. விஜய் கணிசமான வாக்கு பெறுவார் அப்படின்னு திமுக நடத்தின ரகசிய வாக்கெடுப்பு, ரகசிய கருத்து கெடுப்பிலே தெரிஞ்சிருக்கு. ஆகிய திருமாவளவனுக்கு எப்பவுமே ஒரு ஓப்பனிங் தாவேக்கா கட்டி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னதான் அவர் திட்டினாலும் கூட, விமர்சனங்கள் பண்ணாலும் கூட அங்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவர்கிட்ட ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருந்த ஆதவ அர்ஜுனா தாவேக்கால விஜய் கிட்ட ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருக்கிறாரு. ஒரு பாலமா செயல்படுறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவ்வளவு சீக்கிரம் ஜஸ்ட் ஒரு 8 மாசம் முன்னால, ஒரு வருஷம் முன்னால போனவர் உடனே மறந்துடுவாரா? மாட்டார்ல. அவர் வரணும் விஜய் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் இப்போ விடுதலை சிறுத்தைகள் பொறுத்தவரை அவர்கள் 2 எம்பி வச்சிருக்காங்க, 4 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. அடுத்த தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரத்தில் இல்லைங்கிற ஒரு கிளீன் இமேஜ் அவங்களுக்கு இருக்கு. இந்த இமேஜ் விஜய்க்கு ரொம்ப தேவையா இருக்கு. அவங்க வந்தாங்கன்னா வட மாவட்டங்களில் கணிசமான தொகுதிகளில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. விஜய் கட்சியில சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு கிடைச்சு அதன் மூலம் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடைக்கும் அப்படின்னா அதை விட ஒரு நல்ல சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்குமா? அதை பயன்படுத்திக்க தான் அவங்க நினைப்பாங்க. ஆகையால இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எப்படியுமே அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு திருமாவளவன் நினைக்கிறாரு. இதன் காரணமாக தான் ரொம்ப கேர்ஃபுல்லா தேர்தலுக்கு ஒரு 2-3 மாசம் இருக்கிற அதே சமயத்தில் கூட, 2 மாசம் அப்படின்னா கூட்டணி அமைவதற்கு தேர்தலுக்கு 4-5 மாதங்கள் இருக்கிற சமயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா திமுக பத்தின விமர்சனங்களையும் வச்சுக்கிட்டு, ஆனா கூட்டணி தான் இருப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லிக்கிட்டு, வேற கட்சிகள் முக்கியமா அண்ணா திமுக அல்லது விஜய் கட்சிக்கான ஓப்பனிங்கை பத்தி ரொம்ப கேர்ஃபுல்லா கணிச்சுக்கிட்டு ரொம்ப கணிசமான ஒரு நுணுக்கத்தோட அரசியல் பண்ணிட்டு இருக்காரு திருமாவளவன். அநேகமா அடுத்த 2-3 மாதங்கள் அவற்றிலிருந்து ரொம்ப முக்கியமான, ரொம்ப அதிர்ச்சிகரமான, எதிர்பார்க்காத முடிவுகளை நம்ம எதிர்பார்க்கக்கூடும். நன்றி, வணக்கம்.